ஹாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். 14 வாரத்துக்கான 3 நாள் அன்அஃபிஷியல் ஓட்டிங். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து நம்ம டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய நபர் கானா வினோத் அவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவரோட ஓட்டிங் மற்றும் வந்து பல முக்கியமான கண்டஸ்டன்ஸோட ஓட்டிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் புதுசாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேருது. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. அது ஒரு ஹெல்ப் பண்ணுற பண்ணி விட்ருங்க. ஸோ முதல் இடத்துல நம்ம கானா வினோத் இருக்கிற கானா வினோத்தோட ஓட்டிங் பார்த்தா 1,65,750 ஓட்டுகள் எடுத்திருக்காரு. பர்சன்டேஜ் 48% எடுத்திருக்காங்க. ஸோ 48% கிட்டத்தட்ட ஆஃப் 100ல் வந்து 50% எடுத்திருக்காரு. உண்மையிலே வந்து வேறு லெவல் அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நல்லா விளையாடக்கூடிய ஒரு நபர், நல்லா விளையாடி தான் கொண்டு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து ஓட்டுகள் விழுறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா வந்து இவருக்கு நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது, எல்லாமே வெளிக்காட்டியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைட்டில் வின்னர் தான் வந்து வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அப்படியே தெரியுது. ஓகேங்களா. ஸோ 2வது பொசிஷனில் தான் நம்ம திவ்யா அவர்கள் இருக்காங்க. திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தா 69,220 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 20% எடுத்திருக்காங்க. ஸோ திவ்யாவுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைட்டிலுக்கு வந்து டிசர்வ்டான பர்சன் தான். பட் வந்து அவங்க மேபி ஃபஸ்ட்லேயே இருந்திருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கான டிசர்விங் இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து வைல்ட் கார்டில் வந்ததால் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஸ்டஃப்பு கொடுத்துருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வந்து ஒரு நல்ல டாஸ்க்கும் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பணம் டாஸ்க் இந்த மாதிரி வந்து என்னென்ன டாஸ்க் வைக்கிறாங்களோ, இப்போ வந்து இந்த டிடிஎஃப் டாஸ்க்லாம் முடிஞ்ச பிறகு பணப்பெட்டி டாஸ்க்கில் வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்சாலும் ஃபுல் இண்டிவிஜுவலிட்டி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிளேயராக தான் வந்து இப்போதைக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. அவங்ககிட்ட நிறைய பேர் சொல்லி மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. இந்த திவாகர் தான் வந்து ரொம்ப அவங்க கூட இருந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிரு, ரொம்ப பெரிய விஷயமாக தான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ 3வது இடத்துல வந்து நம்ம சபரி அவர்களுக்கு, சபரியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 51,400 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15% எடுத்திருக்காரு. ஸோ சபரி வந்து டாப் 6ல் வந்து உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஸோ சபரியெல்லாம் நான் வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அவர் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. பட் வந்து வேறு மாதிரி ஆகிட்டு, வேறு மாதிரி இப்படிலாம் ஆகிட்டு ஒரு நல்ல பொசிஷனில் வந்திருக்காரு. ஸோ சபரிக்கான ஃபேன்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சபரியே டைட்டில் வின்னர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ எப்படி மாறும் என்ன மாறாமல் சொல்ல முடியாது. யார் வேணால் டைட்டில் வின்னர் ஆகலாம். ஸோ அந்த டிசர்விங் பர்சன் யார் நம்மளால் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பிளேயர் தான் ஸோ சபரி அவர்களும். பட் வந்து முன்னாடி எஃபெக்ட் போட்டால் தான் நல்லா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். முன்னாடிலேருந்து எஃபெக்ட் போட்டு நல்லா ப்ளே பண்ணி தான் சூப்பராக வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து 4வது பொசிஷனில் இருந்து நம்ம விக்ரம் இருக்கார். ஸோ விக்ரமோட ஓட்டிங் பார்த்தா 33,030 ஓட்டுகள். பர்சன்டேஜும் 9%. ஸோ விக்ரம் வந்து வியானா கிழிச்சாங்க. ப்ளஸ் வந்து வந்தவங்கள வந்து விக்ரம் வேறு மாதிரி சொன்னாங்க. ஏன்னா விக்ரமுள்ள அவ்வளோ வேரியேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க வியானா. ஸோ அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது விக்ரம் கிட்ட. ஸோ விக்ரமே வந்து நம்ம பார்த்து வந்து 4 வாரம் வந்து விக்ரம் வந்து டோட்டலாக வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஹோட்டல் டாஸ்க்கில் வந்து டோட்டலாக மாறிட்டு வேறு மாதிரிலாம் ஆகிட்டு இப்போ வேறு மாதிரி இருக்கார். ஸோ இவ்வளோ தூரம் வந்து விக்ரம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஓகேங்களா. விக்ரமுக்கான ஒரு டேலண்ட்ஸ்லாம் விட்டுட்டு ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம எப்படியாவது வீட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுன்ற ஒரு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவர் கேமை ரொம்ப கொலாப்ஸாக கொண்டு போயிட்டு எப்படி போனார்னா அவருக்கே தெரியல, வேறு மாதிரி இருக்குது. இப்போ அவர் கேமை யோசிச்சு பார்க்கும்போது டோட்டலாக கொலாப்ஸாக வேறு மாதிரி இருக்கார். ஸோ அப்போ அந்த 5வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. சாண்ட்ராவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 20,650 ஓட்டுகள். பர்சன்டேஜ் வந்து 6% எடுத்துருக்காங்க. ஸோ சாண்ட்ராவோட ஓட்டிங் வந்து எதனால் இவ்வளோ டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து சாண்ட்ராவெல்லாம் ஆயிடுச்சுங்க. ஸோ சாண்ட்ராக்கான வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க உள்ளே வந்தப்போ வந்து இந்த ஃபயர் அப்படியே கிடையாது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு அந்த ஒரு ப்ரெசன்ட் மேட்ரு வந்து ஒரு வாரம் வச்சு ஓட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திவ்யா மேட்ரு ஒரு வாரம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரு கமருதி இவங்க மேட்ரு கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்வதி கிட்டே போயிட்டு கமருதினை பற்றி இது பண்ணுறது. ஸோ அப்போ அந்த கமருதினை பற்றி பார்வதி பற்றி இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஓரளவு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட இமேஜ் அவங்கள ஸ்பாயில் பண்ண மாதிரி தான் எனக்கு இருக்குது. அப்புறம் இந்த கார் டாஸ்க்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஃபயரான ஒரு நபர் இவங்க. ஓகேங்களா. பயங்கரமான ஃபயரான நபர். ஸோ பார்வதி கால் எட்டி ஒரு வரைக்கும் சும்மா இருந்திருக்காங்கன்னா வந்து இது என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. ஸோ வந்து இப்போ நம்மளை வந்து ஒருத்தன் வந்து சீன்றானா நம்ம என்ன பண்ணோம்னா முடிஞ்சளவு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுப்போம், புஷ் பண்ணுவோம். நம்மளால் அவங்க அடிக்க முடியலன்னா ட்ரையாக பண்ணுவோம். இப்போ வந்து இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி இவ்வளோ பண்ணுறாங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க வந்து மைண்டுக்குள்ளே ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஓகே இது நடக்க போதே, நடக்குமா நம்ம இப்படி பண்ணுனா மக்களை வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண மக்களை மறுத்தலை சங்கரம். நன்றி, வணக்கம்.